பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் 11 அதிகாரம் 5 அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கிரியைகளினாலோ அல்லது நாம் கடைபிடிக்கிற சம்பிரதாயங்களினால் நம்மை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கவில்லை என்கிறார். கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபையினால்தான் அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசியான எலியா தான் ஒருவன் மாத்திரமே முழு இஸ்ரவேலிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறேன், இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே இருக்கிறார்கள், பாகாலை வணங்குகிறார்கள் என்று சொல்லும்போது, அப்போது கர்த்தர் 7000 பேரை எனக்கென்று இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று எலியாவினிடத்தில் பதில் சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே தம்முடைய கிருபையினால் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் இருதயத்தை கர்த்தரே அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் மாத்திரமல்ல, அநேகமானவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சித்தத்தினால் உம்முடைய கிருபையின்படி எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை இன்னும் அறியும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.